சரி, இந்த அப்சர்வ் பண்ணுற ஹேபிட்டை எப்படி அன்லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, அப்சர்வ் பண்ணுற ஹேபிட்டை உள்ளே கொண்டு வரலாம். இது என்ன அப்சர்வ் பண்ணுற ஹேபிட் அப்படின்னா, இப்போது ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து நெகட்டிவ் எமோஷனை வெளிப்படுத்துகிறாங்க. மேபி அது கோவமோ இல்லை சேட்னஸோ இல்லை இரிட்டேஷனோ ஏதோ ஒன்று வெளிப்படுத்துகிறாங்க. நீங்கள் அந்த இடத்துல உடனே ரியாக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. இவங்க ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கவனிக்கணும். கவனிக்கும்போது அவங்க நடந்துக்கிட்டதுக்கு காரணம் நீங்களா இருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட் அவங்களுக்குள்ள இருக்கும். அதுக்கு காரணம் உங்களை காட்டுவாங்களே தவிர, பட் அதுக்கு ரீசன் அவங்களா தான் இருப்பாங்க. அவங்களோட பர்சனல் டிசப்பாயின்மெண்ட், இல்லை அவங்க டயர்டாக இருக்கலாம், இல்லை அவங்க லைஃபோட டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணம், அது அவங்களோட கம்ப்ளீட்லி அவங்களோட காரணமாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது அவங்க வெளிப்படுத்துகிற எமோஷனும் நீங்களும் ஒன்று கிடையாது. அந்த எமோஷன் உங்களுக்கானது கிடையாது. அது அவங்களோட பர்சனல் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அது உங்களை சார்ந்த கோவம் இல்லை, உங்களை சார்ந்த இரிட்டேஷன் இல்லை அப்படின்னு புரிஞ்சிச்சுனாலே அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது இல்லையா? ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றத சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைமும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வைஸாக இந்த சுச்சுவேஷனில் நான் அமைதியாக இருக்கணும், இந்த சுச்சுவேஷனில் அவரோட ஃபீலிங்ஸை சார்ட் அவுட் பண்ண நான் டைம் கொடுக்கணும், இந்த சுச்சுவேஷனில் நான் அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். இந்த மாதிரி எந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனை உங்களால் வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும்.